வாங்கண்ணா வணக்கம்ண்ணா. என்ன பாடுறேன்னு கேக்குறீங்களா? அண்ணன் தான் சனிக்கிழமை ஆனா வந்துருவார்ல. நான் வர்றேன்னு சொல்லிட்டு வருவாரு. அண்ணன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க சில சம்பவத்தை பண்ணிடுவாங்க. இன்னைக்கு போஸ்ட் ஓட்டி பொழந்து விட்டுருக்காங்க விஜய. இதெல்லாம் தாண்டி விஜய் அண்ணா இன்னைக்கு போல வாழ்க்கையில உளறி இருக்க மாட்டாரு. ஏன்னா சொல்ல போற செய்தியில தெளிவும் உறுதியும் இருந்தா தப்பு வராதுங்க. நம்ம சொல்ல போற செய்தி நம்ம மனசுக்குள்ளே நிக்கலன்னா தப்பு வரும். இன்னைக்கு அதைத்தான் அண்ணன் பண்ணி விட்டுருக்காப்ல. அப்புறம் செல்லமா அதிமுகவையும் பாஜகவையும் தட்டி இருக்காரு, திமுகவை போட்டு பொழந்திருக்காரு. என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும் தோழர்களே. எனக்கு முதல்ல ஒரு விஷயத்த பேசியே ஆகணும். கேரளா மாதிரியான மாநிலங்கள்லாம் அவ்வளவு எளிமையா சினிமாக்காரங்களாம் வந்துட முடியாது. எனக்கு தெரிஞ்சு 2 எம்எல்ஏக்கள் கஷ்டப்பட்டு அந்த கட்சிக்காரங்களா இருந்த சினிமா நடிகர்கள் வந்திருக்காங்க. ஓட்ட திருடி சுரேஷ் கோபி போன முறை எம்பி ஆயிக்காரு. இப்படிதான் அங்க அவ்வளவு ஈஸியா அதிகாரத்துக்குள்ள சினிமாக்காரங்க வந்துட முடியாது. தமிழ்நாட்டுல தொடர்ந்து சினிமாக்காரர்கள் வந்திருக்கிறாங்க. வரட்டும், பிரச்சனை இல்லை. ஆனா களத்துல நில்லுங்க, அரசியலை கத்துக்கங்க, சித்தாந்த தெளிவோட இருங்க, மாநில சுயாட்சி பற்றிய உரிமை பற்றிய அறிவோட இருங்கன்னு தான் நம்ம கேக்குறோம். இது எதுவுமே இல்லாம உளறிட்டு இருக்காதீங்க அப்படின்னு பாக்குறோம். இத நான் மட்டும் சொல்லல. அந்த காலத்துல மக்கள்கிட்ட ஒரு டெரரா சிங்கமா இருந்தவர் யார் அப்படின்னா பழனி பாபா. பழனி பாபா ஐயா அடிச்சாடுறவரு கட்சிக்காரன் பூரா மிரளுவான். அவர் என்ன சொல்லுவாரோ அப்படின்னு அந்த அளவுக்கு மிரட்டி விட்டவர். அவர் சொன்னாரு பாருங்க, வீர கதைகளை படிங்கடா, சும்மா கூத்தாடி பண்ணுக்கும் சீலகள் ஜோபனுக்கு சுத்தி தெரியாதீங்க. சொல்றதையும் கடமை, கேட்டா கேளு, கேட்காட்டி நாசமா போங்கடா. என்ன சொல்றாரு? வீர கதைகளை படியுங்கள், கூத்தாடிகள் பின்னாடி தெரியாதீங்க. நான் பரவாயில்லன்றேன். கூத்தாடிகள் வரட்டும், சினிமா நடிகர்கள் வரட்டும், டைரக்டர்கள் வரட்டும், அதுல பிரச்சனையே இல்ல. ஆனா நீங்க அரசியல் தெளிவற்றவர்களாக இருந்தால், மாநில சுயாட்சி குறித்த புரிதலற்றவர்களாக இருந்தால், உங்க கையில கிடைக்கிற வெற்றி என்பது கத்தியா மாறிடும். இந்த நாட்டை, இந்த மாநிலத்தை சீர்குலைக்க அதுவே போதுமான ஆயுதமாயிரும். மன பிறழ்ச்சி உடையவர்கள் கையில ஒரு கத்தியை கொடுத்தோம்னா அது எவ்வளவு ஆபத்தை அவர்களுக்கும் உருவாக்கும், மக்களுக்கும் உருவாக்கும். அதை போலத்தான் கொள்கையும் சித்தாந்த தெளிவுமற்றவர்கள் கையில கிடைக்கிற அதிகாரமும் அது மாதிரிதான். விஜய் என்ன அர்த்த தள்ளிட்டாரு, இந்த குறி குடிக்கிறாங்கன்னு தெரியல. சினிமா பார்த்தோமா கொண்டாடினமான்னு இருக்கணும். அப்படிதான் விஜய்க்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதை. அவர் படத்தை பார்த்து கொண்டாடலாம், ரசிகர் மன்றங்கள் அவர் பாட்டுக்கு ஆடலாம், அப்படித்தான் செய்ய முடியும். அதை தாண்டி ஒண்ணும் செய்ய முடியாது. ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு நாமக்கலுக்கு போனார் இல்லையா, அதுக்கு முதல்ல போஸ்டர் அடிச்சு ராத்திரி ஒட்டியாச்சு. நாமக்கல் வர்ற அண்ணனை போஸ்டராலேயே வரவேற்று இருக்காங்க. வாங்கண்ணா 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 வந்துட்டீங்களா அப்படின்னு போட்டு, வாங்கண்ணா உங்க ஃபேக்டை எல்லாம் செக் பண்ணுங்கண்ணா. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவர் சொல்லுகிற தகவல் தவறா இருக்கு, அது இல்லாத ஒன்னா இருக்கு, இல்ல வேறொரு வடிவத்துல அவர் சொல்லி உளறி கொட்டிடுறாரு. அதனால உங்க ஃபேக்ட் எல்லாம் செக் பண்ணுங்கண்ணா, ஒளறி கொட்டாதீங்கன்னா, தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பாருங்கன்னா அப்படின்னு ஒரு போஸ்டர். நீங்க வர்றதுக்கு முன்னாடியே நீங்க பேச போறதை செக் பண்ணிட்டு வாங்க. இந்த எழுதி கொடுக்குற ஒருத்தர் இருக்கான் பாருங்க, என் கையில கிடைச்சா அவ்வளவுதான். பாவம் அண்ணனை கோர்த்து விடுறாங்க. ஒவ்வொரு முறையும் எதையாவது தப்பா எழுதி கொடுத்து அண்ணனை கோர்த்து விட்டு அண்ணனை சிக்க சீரழிய விட்டு, இதெல்லாம் சரியில்லைல்ல. எழுதி கொடுக்குறவன் நிதானமா எழுதி கொடுக்கணும். அண்ணனும் வீட்டுல 1க்கு 4 தடவை வாசிச்சு பார்த்துட்டு சொல்லி பார்த்துட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு வேலைக்கு வரணும். இது தப்பே கிடையாது. கையில பேப்பர் வச்சுக்கிறதும் தப்பு கிடையாது. மேடையில ஒரு முறை தவறு பண்ணிட்டா அடுத்த முறை தவறு வராம வீட்டுல பயிற்சி எடுத்துக்கிறதும் தப்பு கிடையாது. அப்படிதான் எல்லாரும் பேச்சாளரா வளருவோம். அதனால தப்பு கிடையாது. அண்ணன் அதை செய்வாரு. ஊழலை ஒழிக்க வந்திருக்கீங்களேன்னா நீங்க முதல்ல 1.5 கோடியை கட்டிட்டு வாங்கன்னா அப்புறம் ஊழலை ஒழிச்சுக்கலாம்னு ஒரு போஸ்டர். என்ன ஊழலை ஒழிக்கிறது? அமலாக்கத்துறை என்ன பண்ணிருக்கிறாங்க, இவர் ஒழுங்கா வரி செலுத்தல, வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார் அப்படின்னு 1.5 கோடி ரூபாய் வரி ஏய்ப்புக்கான அபராதத்தை போட்டு வச்சிருக்காங்க. இந்த அபராத தொகையை நீங்க கட்டிட்டு வாங்கண்ணா அப்படின்னு ஒரு போஸ்டர். அடுத்த ஒரு போஸ்டர் சொல்றான், வருமான வரியே கட்டாத உனக்கு வறுமையை ஒழிப்பேன்ற வசனம் எதுக்கு? உட்கார்ந்து எழுதிருப்பானுங்களோ. வருமான வரியே முறையா கட்டல நீயே, உனக்கெல்லாம் வறுமையை ஒழிப்பேன்ற வசனம் எதுக்குன்னு அடிச்சு தெரு தெருவா நாமக்கல்ல ஒட்டி இருக்கிறாங்க. வேற லெவல் சம்பவம் ஆகி போச்சு பாருங்க. இன்னைக்கு என்னமோ தெரியலங்க, விஜய் அண்ணா ரொம்ப உளறிட்டாரு. ஒரு வார்த்தையும் உளர்றாரு. மோகனூர்ன்றதுக்கு மேகனூர்ன்றாரு, கட்டணம் கட்டுவோன்றதுக்கு என்னமோ சொல்றாரு. தப்பா நாம மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வருவோம்ன்றாரு. நீ ஆட்சிக்கே வந்ததுல இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்க, அதுக்குள்ளே மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வருவோம்ன்றது இப்படி உளறி கொட்டிட்டாருங்க. பாருங்களேன், அவர் பேசினதுல உளர்னத தொகுத்து இருக்கு. அதுல வழக்கம் போல தப்பு தப்பா பேசுவாரே, அது மாதிரி இன்னைக்கு ஒரு தப்ப விட்டாரு.
செக் பண்ணிட்டு வர வேண்டாமான்னு. அதுல என்னவா, இந்தியாவுல முதல்ல தமிழ்நாட்டுல வகுப்புவாரி இடஒதுக்கீட்டுக்கான அரசாணை வெளியிட்டவர் தான் நாமக்கல்லை சேர்ந்த முன்னாள் முதல்வர் சுப்பராயன். இவருக்கு மணிமண்டபம் கட்டுவோன்னு திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்காங்க, மேனிபெஸ்டோல கொடுத்திருக்காங்க. அதுவும் 456வது வாக்குறுதியா கொடுத்திருக்காங்க. இப்ப அண்ணன் கேக்குறாரு, கட்டுவோன்னு சொன்னீங்களே, அவருக்கு மணிமண்டபம் கட்டுறேன்னு சொன்னீங்களே, கட்டுனீங்களா அப்படின்னு கேக்குறாரு. எப்பவுமே நம்ம சிஎம் என்ன பண்றாரு, கட்டுவோம் சொல்லிட்டு ஒன்னும் பண்ண மாட்டாரு. நம்ம வடிவேல் என்ன ஒரு ஜோக் வரும்ல, கரைசில இப்ப என்னையா செஞ்சா பாக்கெட் எடுத்து காட்டுவாரு, எம்டி பாக்கெட்டா இருக்கும். அது மாதிரிதான் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னாரு. இவ்வளோ பெரிய பழிய ஒரு முதலமைச்சர் மேல தூக்கி போடுறீங்க. அவர் கட்டுவோன்னு சொல்லுவாரு, ஒண்ணுமே பண்ண மாட்டாருங்கன்னு சொல்றீங்க. ஆனா அதுல உங்களுக்கு தெளிவு இருக்கணும். அப்படி ஒரு கட்டடம் கட்டியிருக்காங்களா, இல்ல ஆரம்பிச்சிருக்காங்களா, இல்ல நடந்துட்டு இருக்கான்னு செக் பண்ணி இருக்கணும். அந்த ஊர்ல இருக்கிற தம்பிங்களோட பேசி அந்த வேலையை பார்த்திருக்கணும். தொடர்ந்து நமக்கு இன்னொரு குறைபாடு இருக்கு. சிங்கிளா நான் நிப்பேன் அப்படின்னு விஜய் நின்னுட்டு இருக்காரு. அந்தந்த ஊர்ல இருக்கிற இளைஞர்களை மேடை ஏத்திருக்கணும், அவர் கூட நிக்க வச்சிருக்கணும். அந்த ஊர்ல நீங்க யார சட்டமன்றத்துக்கு தேர்தலுக்கு நிக்க வைக்க போறீங்கன்னு முடிவு பண்றீங்களோ அவங்கள 2 பேர் 3 பேரை தூக்கி நிப்பாட்டி இருக்கணும், அவங்கள அடையாளப்படுத்தி இருக்கணும். சிங்கிள் மேடா நான் தான் இந்த தமிழ்நாட்டவே காப்பாத்த வர்றேன் அப்படின்னு சினிமா வசனம் இங்க செல்லாது. சினிமால வேணா ஒருத்தர் ஊரை காப்பாத்தலாம், ஆனா தமிழ்நாட்டினுடைய வரலாறு ஒட்டுமொத்த ஊரும் சேர்ந்து உரிமையை காப்பாற்றிய வரலாறு தான் இங்க இருக்குது. அதனால நீங்க வளரக்கூடாது. சரி, இங்க வாங்க. சுப்பராயனுக்கு செய்தீர்களான்னு கேட்டார் இல்லையா ஐயா. சுப்பராயன் அவர்களுக்கு போன ஆண்டு நிதி ஒதுக்கி கிட்டத்தட்ட கட்டடத்தை நிறைவுக்கு வந்துருச்சு. இன்னும் சின்ன சின்ன வேலைகள் பண்ணி திறப்பு விழா நடத்த வேண்டியதுதான். கட்டடம் கட்டப்படுகிற போட்டோஸ் இந்த இருக்கு பாருங்க. இது கட்டி முடிச்ச பிறகு எடுத்த போட்டோஸ் பாருங்க. பாத்தீங்களா, கட்டடம் முடிஞ்சு போச்சு. அதுல மிச்சமா பேட்ச் ஒர்க் மாதிரி அங்கங்க கொஞ்சம் அழகுபடுத்துறது, இந்த வேலையை மட்டும் பண்ணிட்டு திறப்பு விழா வைக்கணும். அண்ணா என்ன பண்றாரு, மொத்தமா எதுவுமே நடக்கலன்னு ஒரே உருட்டி விட்டாரு. அதுதான் தப்பு. அதுல எடுத்தோடனே ஒரு காமெடி நடந்து போச்சுங்க. நாமக்கல்ல பத்தி பேசின உடனே அண்ணன் ஒரு பாட்டை சொல்றாரு, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. சொன்னவர் யாரு அப்படின்னு கேக்குறாரு. ஏதோ கூட இருக்கவன் பூரா அறிவுல அப்படியே ஆளிகள் மாதிரி. கேட்டோன்னா அந்த பசங்க விஜயகாந்த்ன்ட்டானுங்க. ரொம்ப மோசமா போச்சு குமாரு. அந்த சீன் தான் அங்க. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொன்னவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளைன்னு வாங்க, ராமலிங்கனார். அவர் தான் அந்த பாட்டை பாடினாரு. நம்ம ஆளுங்க என்ன சொல்றான், விஜயகாந்த்ன்னு சொல்றானுங்க. ஆடா பாவிங்களா, பாட்டையும் மாத்திட்டீங்க, ஆளையும் மாத்திட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் பேசினார். திமுக எம்எல்ஏவுடைய மருத்துவமனையில கிட்னி திருட்டு, அதான் இந்த அரசாங்கம் இது பண்ணவே இல்லை, வேடிக்கை பார்க்குது. நாங்க எங்க அரசு வந்துச்சுன்னா அத்தனை பேருக்கும் தண்டனை உறுதி அப்படின்னு. இது வரவேற்கத்தக்கது. ஏன்னா உழைக்கிற மக்கள் அவங்க கடன் பட்டு போய் அவமானப்பட்டு போய் அதை தீர்க்கிறதுக்காக தங்க உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பை விற்க வர்றாங்கன்னா, பொறுப்புள்ள ஒரு கட்சியில இருக்கிற ஒரு எம்எல்ஏ உடைய ஆஸ்பத்திரியில் இது நடக்குதுன்னா அது நடக்கலாமா? ஒண்ணு. நடந்த பிறகு என்ன பண்ணிருக்கணும், அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எந்த தயக்கமும் காட்டக்கூடாது. அப்படியே சீலை வச்சு மூடிட்டு போயிட்டே இருக்கணும். யாரா இருந்தா என்னங்க, மக்களுக்கு தீங்கு செய்கிற, மக்களை கொள்ளையடிக்கிற, மக்களை சுரண்டுகிற யாரா இருந்தாலும் மக்களை எடுத்து கேள்வி கேட்கணும். அதிகாரத்துல இருக்கிறவங்க அவங்களை தட்டி கேட்கணும். அவங்களுக்கான சட்டப்படி எடுக்க வேண்டிய நடவடிக்கை அவங்க மேல எடுக்கணும். அதுல மாற்று கருத்தே இல்ல. விஜய் சொன்னா என்ன, விஜய் சொல்லாட்டினாலும் அதை செஞ்சிருக்கோம் நம்ம. அதுதான் நம்ம சமூக நீதியை பார்வையோட போறோம்னு அர்த்தம். அது ஒரு இடம் தாங்க அவர் உறுப்பியா பேசினாரு. உருப்படியா அங்க போய் பேசினது அது ஒத்த இடம் தான். மத்தபடி ஒளரி கொட்டிட்டு வந்திருக்கிறாரு. அதுல ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்த சொன்னாரு அண்ணன். என்ன சொன்னாரு, தமிழ்நாட்டுல சாலை வசதி இல்ல, தமிழ்நாட்டுல மருத்துவ வசதி இல்ல, தண்ணி குடிக்க தண்ணி இல்ல, அடிப்படை வாழ்வாதாரம் இல்லைன்னாரு. நீங்க தமிழ்நாட்டுல தான் இருக்கீங்களா, இல்ல எங்கேயும் இருந்து வெளி கிரகத்துல இருந்து வந்த ஏலியனா? ஏன்னா தமிழ்நாடு கல்வியில முதல் இடத்துல இருக்கு, உயர்கல்வியில. மற்ற கல்விகள்ல 2வது இடத்துல இருக்கு. இன்னும் சொல்ல போனா குடி தண்ணீர் மத்த இடங்கள்ல 2 வருஷத்துக்கு முன்னாடியே 3வது இடம். இப்ப கூடுதல் வேலை நடந்திருக்கு. முதல் இடத்துக்கோ 2வது இடத்துக்கோ வந்திருப்போம். இன்னும் சொல்ல போனா சாலைகள்ல சாலை அமைப்பு, சாலையை உருவாக்கி கொடுக்கிறது, அந்த சாலை உருவாக்கி கொடுக்கறதுல தமிழ்நாடு தான் 3வது இடத்துல இருக்கு, நல்ல சாலைகள் இருக்கிற மாநிலங்கள்ல. அதுவும் குறிப்பா 2022ல தமிழ்நாட்டுல 1,67,000 கிலோமீட்டர் பாதை இருந்தது, ரோடு இருந்தது. ஒட்டுமொத்த ரோடு, ஹைவே, கிராமப்புற சாலை, நகரப்புற சாலை எல்லாத்தையும் சேர்த்து 1,67,000 கிலோமீட்டர் சாலைகள் தமிழ்நாட்டுல 2022ல இருந்துச்சு.
இப்போ 2,71,000 கிலோமீட்டர் சாலைகள் இருக்கு. இது எவ்வளவு பெரிய மாற்றம்னு பாருங்க. ஒரே 1.25 லட்சம் கிலோமீட்டர் சாலை இந்த 3 ஆண்டுகள்ல போடப்பட்டிருக்கு. அதே போல மருத்துவ கட்டமைப்பு, நமக்கு பணம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியும் நம்ம மருத்துவ கல்லூரிகள் திரும்ப திரும்ப வேணும்னு கேட்டும் நமக்கு தர மறுத்தும் மருத்துவ கட்டமைப்புல நம்ம 2வது இடத்துல இருக்கோம். புரியுதுங்களா? குடி தண்ணீர்ல 3வது இடத்துல இருக்கும் இந்தியால. இப்ப ஆக மொத்தம் இந்தியா முழுவதும் அடிப்படை கட்டமைப்புல முதல் 3 இடத்துல தமிழ்நாடு இருக்கு. ஆனா நீங்க எது இல்லைன்னு சொல்றீங்க? அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? விஜய் அண்ணா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு பெண்கள் பாதுகாப்புல இருந்து ரோடு, குடிதண்ணீர், மருத்துவ கட்டமைப்பு எல்லாத்துலயும் முன்னிலை வகிக்கிற ஒரு மாநிலம். முதல் இடம், 2வது இடம், 3வது இடம் இப்படியே இருக்கிற ஒரு மாநிலம். இங்க வந்து நீங்க அடிப்படை அறிவு இல்லாம உளரக்கூடாது. அதுல சொன்னீங்க அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிக்கிறாங்க, ஆனா பொருந்தா கூட்டணியில இருக்கிறாங்கன்னு. நீட்ட ஒழிச்சிங்களா, கல்விக்கு பணம் கொடுத்தீங்களா அப்படின்னு 2 தட்டு செல்லமா பாஜகவை. நான் என்ன கேக்குறேன், நீங்க தான் தமிழ்நாட்டை காப்பாத்த பிறந்த தேவதூதன் தானே. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க தம்பிங்களை எல்லாம் திரட்டி நீட்டை சரி பண்ணி கொடுக்கல, நீட்டு தேர்வை நிறுத்தலனா தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக அரசியல் பண்ண முடியாது. நான் தான் பயங்கர ஆளுன்றீங்கல்ல, செஞ்சு காட்டுங்க. நான் உங்களுக்கு ஓட்டு போறேன். உங்களுக்கு துணிச்சல் இருந்தா, முதுகெலும்பு இருந்தா நீங்க செஞ்சு காட்டுங்க. 2வது, கல்வித்தொகையை தரமாட்டேன்னு இன்னைக்கு வரையும் கேஸ் நடந்துட்டு இருக்கு. நேத்து கூட மும்மொழி கொள்கையை நாங்க ஒத்துக்க மாட்டோம், புதிய கல்விக் கொள்கையை ஒத்துக்க மாட்டோம்னு நீதிமன்றத்துல திமுக அரசு சொல்லுது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? 2 பேரும் உள்கூட்டு இருந்தா ஏன் எங்களுக்கு பணம் வரலன்னு நீயே மேடையில சொல்ற. திமுக அணிதான் உள்கூட்டுல இருக்குன்னா ஏன் பணம் தரல? அப்ப பணம் தரலன்னா முரண்பாடு இருக்குன்னு தானே அர்த்தம். இந்த எளிய விஷயம் தெரியாம முரண்பாடா ஒரே மேடையில வளரலாமான்னு மொத்தம் ஒரு விஷயம் தெரியுது. பாவம் மிஸ்டர் விஜய கட்டி இறக்கி விட்டானுங்க. அவரு வந்ததுக்காக எதையாவது பேசுவோன்னு பேசிட்டு இருக்காரு. நான் சொல்றேன், அழுத்தமான அரசியல் செய்யுங்க. ஒட்டுமொத்த இந்த தம்பிங்க எல்லாம் இருந்தாங்களா, இவங்களை அப்புறம் போராட்டத்துக்கு கூப்பிடுங்க. ஒத்த பையன் வரமாட்டேன், அது வேற விஷயம். ஆனா கூப்பிடுங்க. நீங்க கூப்பிட்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. மொத்த கூட்டத்தையும் கூப்பிட்டுட்டு தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக அரசியல் பண்ணணுமா, நீட்டை ஒழிக்கணும் ஒரு வார்த்தை சொல்லுங்களே. நீங்க சொன்னதா ஐநா சபை வர கேக்குதாமே, சொல்லி பாருங்களே. அப்புறம் நம்ம பேசுவோம்.